தெனாலிராமன் கதைகள் 79. இரண்டாவது பயன். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் நம் பொக்கிஷாரையிலிருந்து யாராவது ஒரு பொருளை எடுத்து வந்து அதற்கு வித்தியாசமான பயன் சொல்ல வேண்டும். யாருடைய காரணம் மிக சுவாரஸ்யமாக இருக்கிறதோ அவருக்கு பரிசு என்று அறிவித்தார். அனைவரும் ஓடி சென்று பல பொருட்களை எடுத்து வந்தனர். ஒருவன் வாள் எடுத்து கொண்டு வந்து, இது நாட்டை காப்பதற்கு மட்டுமல்ல, காய்கறி வெட்டுவதற்கும் பயன்படும். மற்றொருவன் முத்து கொண்டு வந்து சொன்னான், இது அழகை கூட்டுவதற்கு மட்டுமல்ல, நம் பெருமையை காட்டுவதற்கும் பயன்படும். கிருஷ்ணதேவராயருக்கு எதுவும் திருப்தி அளிக்கவில்லை. கடைசியாக தெனாலிராமன் மட்டும் ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்தான். அரசர் சிரித்தார். கல்லா, இது எதுக்கு? தெனாலிராமன் சொன்னான், அரசே, இந்த கல் பொக்கிஷாரையின் முன் இருந்தது. இதற்கு பயன் உண்டு. தங்களைப் போல பெரியவர்களை இது நினைவூட்டும். காரணம், இதை சுமப்பது கடினம், ஆனால் ஓரிடத்தில் வைக்கும்போது நிலையானது. இதுபோல நல்ல அரசருக்கு சுமை அதிகம், ஆனால் நாட்டிற்கு நிலைத்தன்மை தருவார். அனைவரும் கைத்தட்டினர். அரசர் மகிழ்ந்தார். அரசர் பரிசு கொடுக்க நினைத்தபோது தெனாலிராமன் சிரித்து கொண்டு சொன்னான், அரசே, இதற்கு இரண்டாவது பயணம் உண்டு. ஒருவேளை நீங்கள் பரிசை எனக்கு தராமல் இருந்திருந்தால் அரண்மனை வாசலில் இந்த கல்லை வைத்து அரசரின் வாக்குறுதி இந்த கல்லை போல கனமாக இருக்கும். அதனால் வாக்குறுதி என் பக்கம் நகரவில்லை என்று சொல்லியிருப்பேன். அரசர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் சிரித்துவிட்டு, சரி ராமா, உன் நகைச்சுவை கேலி இரண்டுமே வென்றது. பரிசு உனக்கே என்று அறிவித்தார். நீதி. பொருளின் மதிப்பு அதன் தோற்றத்தில் இல்லை, அதை பயன்படுத்தும் காரணத்தில் தான் இருக்கிறது. அதாவது சேனல் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் இருக்குது. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.